friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு என்னோட 9 month old பேபியோட full day food routine தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூ கார்ன் வெச்சு தோசை ஸ்வீட் கார்ன் தோசை தான் செய்ய போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் கார்ன்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஃபைபர் ரிச் இருக்கு, விட்டமின் சி எல்லாம் இருக்கு. பேபிஸ்க்கு வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் கொடுக்கறதுனால டைஜஷனுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாதி ஸ்வீட் கார்ன் தான் நான் இன்னைக்கு பேபிக்கு வந்து ஆட் பண்ண போறேன். ஹாஃப் பவுல் வந்து நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், வேக வச்ச ஸ்வீட் கார்ன். இதை 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஊற வச்சு எடுத்திருக்கோம். அப்புறமா வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், வச்ச பாசிப்பருப்பு இதுக்குள்ள சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து, 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பெருசா இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன், சின்னதா இருந்தா ஒரு 4 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா மஞ்சத்தூள். 1 year plus பேபிஸா இருந்தா கொஞ்சமா சால்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு சேர்க்கல. கொஞ்சமா இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். எதுவும் இல்லாம வந்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். அப்பதான் பேபிஸ்க்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம தோசை பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி சேர்த்துருக்கு, அதை வந்து கேப்சர் பண்ண முடியல, அது மிஸ் ஆயிடுச்சு. நீங்க வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. கரண்டி வந்து தோசை மாவு, வீட்டிலவே செஞ்ச தோசை மாவு வந்து சேர்த்துக்கலாம். 2 கரண்டி வந்து தோசை மாவு எடுத்திருக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு சேர்க்கறது வந்து நம்மளோட விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து கொஞ்சமா சேர்த்திருக்கோம் டேஸ்ட்டுக்காக. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கீ இல்லைன்னா பட்டர் ஏதாவது சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து மேல நெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்து குக் ஆயிருக்கு, தீயாம வந்துட்டு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா மாவெல்லாம் கிளியரா வந்து வேகும். டபுள் சைடு வந்து நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். தோசை வந்து நல்லா சாஃப்டா வந்து வெந்திருக்கு. நம்ம பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். நான் ஸ்வீட் கார்ன் தோசையோட பனானா தான் கொடுக்குறேன். பேபியும் வந்து ரெடியா இருக்காங்க. நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. அப்பட்டும் அவங்களே ட்ரை பண்றாங்க ஃபுட் வந்து சாப்பிட்றதுக்காக. நம்ம இதுக்கு வந்து சட்னி எதுவும் தேவைப்படாது, ஏன்னா ஸ்வீட் கார்னு வந்து அப்புறமா வந்து பாசிப்பருப்பு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த ஸ்வீட்க்கு ஸ்பைசஸ்க்கு வந்து சட்னி எதுவும் இல்லாமல் வந்து அவங்க சாப்பிடுவாங்க, நல்லா சியூ பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஏதாவது கொரக்கொரான்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சோக் ஆகிடும். ஸோ அதனால வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொடுக்கணும். ஸ்வீட் கார்னில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பேபிஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸ்வீட் கார்ன் கொடுக்கறதுனால டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பனானா கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா வெஜிடபிள்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பிளெயினாக தோசை கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பேபி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சியூ பண்ணிவிட்டு. இந்த ரெசிபி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட பேபி நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க சியூ பண்ணிவிட்டு. அந்த கார்ன் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து டைஜஷன் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது, டைஜஷன் ஈஸியாக ஆகும். ஃபைபர் நிறையா இருக்குது. லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக கேரட்டு, நவுக்கோல் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பூண்டு வந்து 2 பூண்டு வந்து நல்லா சின்னசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக, ஒரு டொமேட்டோ, அப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இது எல்லாமே வந்து சேர்த்து நம்ம சிம்பிளாக புலாவ் வந்து செஞ்சுக்கலாம். சின்ன சைஸ் குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்க்காக வந்து சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஐட்டம் வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் எல்லாம் பொரிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமா பூண்டு வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும், ஏன்னா கம்மியான குவான்டிட்டினால சீக்கிரமா வந்து தீஞ்சிடும். சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நவுக்கோல், அப்புறமா கேரட், பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்து ஒரு 1 minute அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம், கம்மியாக பெப்பர் சேர்த்துக்கணும். ஏன்னா இஞ்சி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக வந்து தனியாத்தூள், ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சுன்னு அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 year ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்க்கல. சேர்த்துட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக்காக இருக்குது. இப்போ வந்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வேணும்னா நீங்கள் சுடுதண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு, பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். வந்து ரெடியாக இருக்காங்க. நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பேபியை வந்து இந்த மாதிரி செமி சாலிடாக கொடுக்கும்போது அவங்க நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ 9 months வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம செமி சாலிடாக கொடுக்கறதுனால அவங்க நல்லா சீவிங் கற்றுக்குவாங்க. நம்ம இந்த மாதிரி கேரட் நாக்கோல் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபியோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கு, அப்புறமா வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கறதுனால பேபிக்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. ப்ராக்லி ரைஸ் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. வந்து நான் இப்போ வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வெங்காயம், பூண்டு, டொமேட்டோ, பச்சை பட்டாணி, ரைஸு, பாசிப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். ப்ராக்லியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, டீத்துக்கு, அப்புறமா வந்துட்டு பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, பேபியோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஏதாவது பாக்டீரியா அது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஒரு 5 minutes நல்லா ஊறட்டும். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து ப்ராக்லி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கேஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா. பாசிப்பருப்பு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 year ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டை சேர்த்துக்கல. இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து குக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ப்ராக்லி எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி திக்காக கொடுத்தோன்னா நல்லா வந்து சீவ் பண்ணி சாப்பிடுவாங்க. 10 months ஆகுறதுனால நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால எல்லா ஃபுட்டும் வந்து அவங்க வந்து நல்லா சீவ் பண்ணி பழகுவாங்க. இப்போ வந்து ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வார்மாகவே கொடுக்கணும். நம்ம எந்த ஃபுட்டு கொடுத்தாலே அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பட்டு இந்த சின்ன நம்ம ப்ராக்லி கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்துட்டு போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். டீத் வந்து டெவலப் ஆகுறதுக்கு, அப்புறமா வந்துட்டு பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ராக்லி கொடுக்கறதுனால. நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம ப்ராக்லி வந்து நம்ம பேபிஸ் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்லியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். மிக்சட் ரைஸ், பேன் கேக்ஸு, ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி கூட லைட்டாக ஃப்ரை பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ப்ராக்லி ஃபைபர் ரிச் வெஜிடபிள். அது நம்ம வந்து ஒரு 6 months ப்ளஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைஜஷனுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராக்லி கொடுக்கறதுனால. பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். என்னோட பேபியும் நல்லா சீவ் பண்ணி செமி சாலிடாக கொடுத்தாலுமே அப்படியே வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. என்னோட பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. மறக்காமல் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பேபிஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பேபிஸும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பை பாய், see you on next video guys.